image formation in plane mirror. A figure shows a plane mirror. அந்த plane mirrorக்கு முன்னாடி ஏங்கிற பாயிண்டில் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டை நம்ம வச்சுருக்கோம். அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? ஏல இருக்குது. இப்போ அதிலிருந்து ஒரு லைட் ரே போகுது எங்கள் பிளேன் மிரரை நோக்கி. இப்போ ஓங்கிற பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, அதுக்கு பேர் இன்சிடென்ட் ரே. இப்போ இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்டட் பேக் எதை நோக்கினா அலாங் த ஓபி டைரக்ஷன். இப்போ ஓஎன்ங்கிற ஒரு நார்மல் லைனை நம்ம ட்ரான் பண்ணுறோம். எதுக்குன்னா பிளேன் மிரருக்கு நார்மலாக. ஓகே, இப்போ ஆங்கிள் ஏஓஎன் அப்படிங்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள். ஆங்கிள் பிஓஎன் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். நம்ம அக்கார்டிங் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் I = R, அதனால் அது ஐன்னு சொல்லலாம், இல்லைனா ஆர்ன்னு சொல்லலாம். இப்போ ஏலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு நார்மலாக ஒரு ரே இன்சிடென்ட் ஆகுது. எந்த பாயிண்டில்? டிங்கிற பாயிண்டில். எது மேலேனா பிளேன் மிரர் மேலே. அந்த ரே உனது ரிஃப்ளெக்டட் பேக் அலாங் தி டைரக்ஷன் டிஏ. அது பேர் ஏடிங்கிறது நார்மல் இன்சிடென்ட் ரேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிஓலேருந்து ஒரு என்ன பண்ணுறான், ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏடியிலேருந்து ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஏ டேஷ். ஓகே, இந்த ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பிகைன் த மிரர், அதாவது இந்த மிரருக்கு பின்னாடி இருக்குது. அப்புறம் டி நாட் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். டிஐ அப்படிங்கிறது என்னன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகேவா, லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த ஓபி என்ன சொன்னேன், ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொன்னேன். டிஏன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது நார்மலி ரிஃப்ளெக்டட் ரே சொன்னேன். இந்த ரெண்டு ரேவும் எங்கே இருந்து வர்ற மாதிரி தெரியும் அப்படின்னா ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட்ல இருந்து வர்ற மாதிரி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. பிளேன் மிரர் ட்ரான் பண்ணியாச்சு. ஓகேவா, அதே டயக்ராமை கட் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஏடி அப்படிங்கிறது என்னென்னா நார்மல் இன்சிடென்ட் ரே. ஓகேவா, ஏடிங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த ஏடி பர்பெண்டிகுலர் டு த மிரர். ஓகேவா, அதுக்கப்புறம் டிஏ டேஷ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஏடியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு லைன் தான். இந்த டிஏ எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். இந்த டிஏ டேஷ் பர்பெண்டிகுலர் டு த மிரர். அப்போ டி நாட் அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுவும் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர் டு த மிரர். நெக்ஸ்ட்டு டிஐ அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். இந்த டிஐயும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், பர்பெண்டிகுலர் டு த மிரர். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு த மிரர். டயக்ராம் 3 பாருங்கள். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அதில் பாருங்களேன், இன்சிடென்ட் ரே மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நார்மல் லைன் மட்டும் எடுத்துக்கிட்டேன், ஃபுல் டயக்ராம் போடலை. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் ஏஓங்கிறது இன்சிடென்ட் ரே, ஏடிங்கிறது நார்மல் இன்சிடென்ட் ரே. ஓகே, ஓஎன்ங்கிறது நார்மல் லைன். ஸோ அந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். அதில் ஆங்கிள் ஏஓஎன் பாருங்கள் ஐ தான். அதே மாதிரி ஆங்கிள் டிஏஓ அதுவும் ஐ தான். அப்போ ஆங்கிள் ஏஓஎன் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏஓ. அப்போ என்ன சொல்ல பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்குது, ஆல்டர்னேட் ஆங்கிளாக இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சிதறகிராம் ஓபி அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டட் ரே, ஓஎன் நார்மல் லைன், ஓஏ டேஷ் அப்படிங்கிறது நம்ம ஓபியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற லைன். அடுத்தது டிஏ டேஷ் அப்படிங்கிறது ஏடியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற லைன். ஆங்கிள் பிஓஎன்ஐ, அதே மாதிரி ஆங்கிள் ஓஏ டேஷ் டி ஈக்குவல் டு ஐ. ஓகே, அப்போ ஆங்கிள் பிஓஎன் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓஏ டேஷ் டி ஈக்குவல் டு ஐ. இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்குது. அப்போ the corresponding angles are equal. டயக்ராம் நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் 2 ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள்ஸ் ஓடிஏ, ஒன் மோர் ட்ரையாங்கிள் ஓடிஏ டேஷ். ரெண்டுமே ஷேப்பு சைஸ் லென்த் எல்லாம் சேமாக இருக்கும். ஆனால் ஓடிஏ ட்ரையாங்கிளோட மிரர் இமேஜ் தான் ஓடிஏ டேஷ். அப்போ ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்கரண்ட் ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிள் ஓடிஏ அண்ட் ட்ரையாங்கிள் ஓடிஏ டேஷ் ஆர் கன்கரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்ல முடியும். கன்கரண்ட் வடிவத்தொகைன்னு சொல்லுவாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஏடி ஷுட் பி ஈக்குவல் டு ஏ டேஷ் டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறேன், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு
இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்போ டி நாட் ஈக்குவல் டு டிஐ. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இட் இஸ் பிளேஸ்ட் அட் தி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். இமேஜ் எங்கே இருக்குது? இட் இஸ் பிகைன் த மிரர். இந்த வீடியோ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு கேண்டில் ஒரு மிரர் முன்னாடி ஜஸ்ட் மூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, அந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் ரெண்டு இருக்குது. இதில் இமேஜ் வந்து எங்கே இருக்கும்? இட் இஸ் ஃபார்ம்டு பிகைன் த மிரர். ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ஆப்ஜெக்ட் எங்கே தெரியுது? கேண்டில் தான். அந்த கேண்டில் வந்து எங்கே இருக்குது? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். இப்போ பாருங்களேன், அந்த மிரர் நோக்கி அந்த கேண்டிலை நான் மூவ் பண்ணும்போது அதுவும் ஒன்று அது கிட்ட வர மாதிரி இருக்குது. ஓகேவா? அதே பேக் சைடில் மூவ் பண்ணும்போது அது தூரமாக போகிற மாதிரி இருக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த distance of the image எங்கே இருக்குது? behind the mirror should be equal to distance of the object in front of the mirror.